السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் விசித்திர படைப்பின் வினோதங்கள் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ந்து பல்வேறு செய்திகளை நாம் இங்கு கேட்டு வருகிறோம். நேற்றைய தினம் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்கள் தாங்கள் அனுபவிக்கக்கூடிய இறப்புக்கு பிறகு அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்களை திரும்ப இந்த உலகத்திற்கு வந்து தன்னுடைய உறவுகளிடத்தில் சொல்லி அகமகிழ வேண்டும், மீண்டும் அது போன்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது அல்லாஹ்வின் பாதையில் போரிட வேண்டும் என்றெல்லாம் தங்களுடைய அபிலாஷைகளை அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்கிற போது அவனிடத்தில் வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ் அதை மறுத்து விட்டான். அவர்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்க அல்லாஹ் மறுத்து விட்டான். காரணம், இதை தாண்டி வேறு எந்த கோரிக்கை அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டிருந்தாலும் வைத்திருந்தாலும் அல்லாஹ் அதை உடனடியாக பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்வான். உடனடியாக அது நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஏன்னா அல்லாஹ் தான் வலிய போய் அந்த தியாகியிடத்தில் என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அப்படி இருக்கும்போது அவர்கள் எது நடக்காதோ அதை கேட்ட காரணத்தினால், இது ஏற்கனவே என்ன எழுதப்பட்ட ஒன்று. ஒரு மனிதனுக்கு இரண்டு மரணம் என்பது கிடையாது. ஒரு மனிதனுக்கு மரணம் என்பது ஒரு முறைதான். மரணித்து திரும்ப எழுப்பப்பட்டு திரும்ப வாழ்ந்து திரும்ப மரணித்து என்கிற இந்த விதியை அல்லாஹ் எழுதவில்லை. அப்போ தியாகியாக இருந்தாலும் சரி, இறை தூதர்களாக இருந்தாலும் சரி, நல்லடியார்களாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கென்று விதிக்கப்பட்டிருக்கிற மரணம் வந்துவிட்டால் முடிந்து விட்டது. இந்த உலகத்துக்கும் அவனுக்குமான தொடர்பு அத்தோடு முடிந்து விட்டது. அவ்வளவுதான். அங்கு போனதற்கு பிறகு நல்லடியார் என்பதற்காக தான் அனுபவிக்கக்கூடியதை திரும்ப திரும்ப போய் தான் வாழ்ந்த இந்த உலகத்தில் உள்ள மக்களிடத்தில் போய் சொல்லி இன்னும் அது போன்ற வாய்ப்பை எதிர்நோக்கி காத்திருந்து அதற்காக உயிரை தியாகம் செய்து திரும்ப வருவது என்பது ஒரு பேச்சுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் இதே கோரிக்கையை கெட்டவர்களும் என்ன செய்வார்கள், வைப்பார்கள். அவங்களும் நாங்கள் போகிறோம், நாங்கள் போய் இன்னும் என்னென்ன செய்யணும் ஏன்னா அப்படி முன்வைத்ததாக நாம் சில தினங்களுக்கு முன்னர் அல்லாஹ் சொல்லி காட்டுவதை நாம் குறிப்பிட்டோம். இப்படி ஒவ்வொருவருமே என்ன செய்வாங்க, கேட்டுட்டே இருப்பாங்க. திரும்ப அங்கே வருவாங்க. அவங்க எப்படி நடப்பாங்க என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். ஆதலால் இது நடக்க சாத்தியமில்லை. அப்போ ஒவ்வொருவருமே திரும்ப திரும்ப வருவது என்பது இது பிறந்து பிறந்து செத்து செத்து பிழைக்கிற ஒரு நிலையாக மாறிவிடும் என்பதற்கு அல்லாஹ் அதை என்ன செய்யறான், ஆரம்பத்திலேயே ஒரே மரணம் தான், மரணித்தாச்சா முடிஞ்சிச்சு அவ்வளோதான் என்ற ஒரு நிலையில் வைத்திருக்கிற காரணத்தினால யாருக்கு என்ன கிடைக்கிறதோ அதுதான் இறுதி, அதுதான் முடிவு. மீண்டும் அதிலிருந்து வெளியேறுவதை அல்லாஹ் என்ன செய்யல, அனுமதிக்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இதற்கு ஆதரவான ஒரு செய்தியை நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது மனிதனுடைய நம்பிக்கை, குறிப்பாக முஸ்லிம்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும், உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டால் அது எங்கே போகணுமோ அங்கே போயாச்சு, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு போயாச்சு, அவ்வளோதான். ஆனால் முஸ்லிம்களில் பெரும்பான்மையானவர்கள் அப்படி நம்புகிறார்களா என்று சொன்னால் இல்லை. கெட்ட உயிர் என்ன, திரும்ப திரும்ப அந்த குடும்பத்திலே சுத்துது. ஏன்னா தற்கொலை பண்ண உயிர் அந்த வீட்டிலே என்ன செய்யுது, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது.
அல்லது தூக்கு போட்டவ அல்லது கிணத்த விழுந்தவ இவன் மேல வந்துட்டா என்கிற இந்த சிந்தனை மூடத்தனம் இந்த சமுதாயத்தில் இருக்கு. அதுதான் என்ன செய்றாங்க, பேயி பிசாசுன்னு என்ன செய்றாங்க சொல்றாங்க. நாம இதுவரைக்கும் சொன்ன ஆதாரங்கள் எவரும் திரும்பி வரவே முடியாது. கைப்பற்றப்பட்ட உயிர் கைப்பற்றப்பட்டது தான், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட இந்த உலகத்துக்கு என்ன திரும்பி வரவே முடியாது. அப்படின்னா அல்லாஹ் நபிக்கு அந்த வாய்ப்பு என்ன செய்திருப்பான், கொடுத்துருப்பான். போய் பாருங்க, இல்லாத அநியாயம் பண்றாங்க, திரும்ப ஒருக்க போய் அந்த மக்கள் கொஞ்சம் சரிப்படுத்தி என்ன செய்யுங்க, வாங்க உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன் என்று நபியை அனுசரிக்கலாம், அல்ல அனுப்பியிருக்கலாம். ஆனால் நபிக்கு அந்த வாய்ப்பு அல்ல என்ன தரல. அப்படி வரும்போது கைப்பற்றப்பட்ட உயிர் அது என்ன நிலையில் கைப்பற்றப்பட்டாலும் சரி, நல்ல நிலையில் கைப்பற்றப்பட்டாலும் சரி, கெட்ட நிலையில் கைப்பற்றப்பட்டாலும் சரி, உயிர் அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டுக்கு போனதுக்கு பிறகு திரும்ப வருவதில்லை என்பதுதான் இஸ்லாமிய அடிப்படை கோட்பாடு. இதை நம்பக்கூடியவன் தான் முஸ்லீமாக இருக்க முடியும். இல்லை எங்க வீட்டில் அவ இந்த மாதிரி தூக்கு போட்டா அவ தான் என் மேலே பேயா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பேய் பிசாசு என்று ஒன்று இருக்கிறது என்று நம்புவது என்பது அது ஒரு முஸ்லீமுடைய நம்பிக்கையாக இருக்க முடியாது. இவ்வளவு ஆதாரங்களையும், இவ்வளவு குர்ஆன் வசனங்களையும், இவ்வளவு ஹதீஸ்களையும் மறுக்க வேண்டிய நிலைக்கு என்ன அவர்கள் ஆகிடுவார்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் இஸ்லாத்தையும் மறுக்கக்கூடியவர்கள் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும்? முஸ்லீமாக இருக்க முடியாது. பேயும் கிடையாது, பிசாசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது. அதற்கு தான் இந்த அடிப்படையை தெளிவாக சொல்லி காட்டுகிறது. எப்படியெல்லாம் மனிதனுக்கு மரணம் சம்பவிக்கிறது, எப்படி மரணம் சம்பவித்தாலும் உயிர் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு போய் விடுகிறது. தூங்குகிறவனுடைய உயிருமே அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு போனதுக்கு பிறகு ஒரேடியாக இறந்தவனுடைய உயிர் மட்டும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு போகாம திரும்பி வருமா? வராது. அதுவும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு தான் என்ன போகுது என்று சொல்லி தெளிவாக சொன்னதற்கு பிறகு, இல்லை எங்கள் நல்லா இப்போ தான் வந்துட்டு போனாரு, எங்கள் பெரியம்மா இப்போ தான் வந்துட்டு போனா, எங்கள் வாப்பா இப்போ தான் என் கணவன் வந்துட்டு போனாரு, அவ தான் அந்த கீழ வீட்டுக்காரி செத்து போனால அவ தான் இவன் மேலே வந்துட்டா என்று சொல்லுவது அது முஸ்லிமுக்கு அழகல்ல. அப்படி சொல்வதற்கு எந்த முகாந்திரம் இல்லை, எந்த அடிப்படையும் இல்லை என்பதைத்தான் இதுவரை நாம் பார்த்த இந்த ஆதாரங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இன்னும் இதற்கு வலு சேர்க்கும் வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய ஒரு செய்தியை அப்துல்லா பின் மஸ்ஊத் அவங்க என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க, சிலர் இதை ஆமாம் போன உயிர் திரும்பி வராது, போனது தான். ஆனால் இந்த பேய் பிசாசுன்னு சொல்லி ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு மனுஷிக்கு, ஒரு பொம்பளைக்கு வருதுன்னு சொன்னால் அந்த போன உயிர் வருது என்ற அர்த்தத்தில் அல்ல, அது வேற அர்த்தத்தில் அப்படின்னு சொல்லி அதற்கு சில குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து சில ஆதாரங்கள் என்ன செய்றாங்க, அவங்க ஆதரிப்பதற்கு, அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஆதாரமாக இதை என்ன செய்றாங்க வைக்கிறாங்க. அது என்ன ஆதாரங்கிறது நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்ம ஏற்கனவே இதற்கு முன்னால் பல உரைகளில் சொல்லியிருக்கிறோம், மா மின்கும் மின் அஹதின் இல்லா வகத் உக்கில பிஹி கரீனுஹு மினல் ஜின். ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஒரு ஷைத்தானை சாட்டுகிறான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஒரு ஷைத்தானை சாட்டுகிறான். ஷைத்தானுடைய ஆதிக்கம் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்கிறது. மலக்கினுடைய ஆதிக்கமும் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்கிறது. அப்போ வலது பக்கம் மலக்கு, இடது பக்கம் ஷைத்தான். இது எப்போது நாம் இந்த உலகத்தில் பிறக்கிறோமோ அப்போதே அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு மலக்கையும் ஒரு ஷைத்தானையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான், அவன் சாட்டி விடுகிறான். நம்ம கூடயே என்ன செய்கிறாங்க, நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம சாகிற வரைக்கும் நம்ம கூடயே ஒரு மலக்கும் ஒரு ஷைத்தானும் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க என்பது அதனுடைய பொருள். சரியா? இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஒரு ஷைத்தானை, ஒரு ஜின்னை என்ன செய்கிறான், சாட்டுகிறான். இப்படி சொன்ன உடனே காலு வ இய்யாக யா ரசூலல்லாஹ், அப்போ உங்களுக்கும் ஒரு ஷைத்தானை அல்லாஹ் சாட்டிருக்கானா அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வ இய்யாய, எனக்கும் தான். அந்த ஒவ்வொரு ஊரில் நான் என்ன தனியா, உலகத்தில் மனிதன் சொல்லி சொன்னாலே அந்த மனிதனில் நானும் ஒருவன் தானே. நான் மனித பிறப்புக்கு அப்பாற்பட்டவன் இல்லையே. வேற பிறப்பாக இருந்தால், வேற படைப்பாக இருந்தால் உங்கள் கேள்வியில் நியாயம் இருக்குன்னு எடுத்துக்கொள்ளலாம். நானும் மனிதன் தான், ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவன் தான். அப்போ எனக்கும் தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு ஷைத்தானை சாட்டுகிறான், ஒரு மலக்கை சாட்டுகிறான்
அப்போ எனக்கும் தான் 2 பேரும் என்ன செய்றாங்க, நான் பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, இல்லா அன்னல்லாஹ ஆனனி அலைஹி ஃபஅஸ்லம. ஆனா அப்படி எனக்கு ஒரு ஷைத்தானை அல்லாஹ் சாட்டினாலும் அல்லாஹ் எனக்கு ஒரு உதவி செய்திருக்கிறான். என்ன உதவி செய்திருக்கிறான்? அவனுக்கு எதிராக எனக்கு உதவி செய்திருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷைத்தான் வேலை என்கிட்ட ஈடுபடாது, ஷைத்தானுடைய பாய்ச்சா என்கிட்ட பலிக்காது. சுருக்கமாக சொல்ல போனான், அவனுடைய சேட்டை என்ன செய்யாது, என்கிட்ட ஈடுபடாது. ஈடுபடாதுன்னா என்ன அர்த்தம்? ஃபாஸ்லம, அவன் எனக்கு கட்டுப்பட்டு தான் என்ன செய்வான், நடப்பான். அவனுக்கு கட்டுப்பட்டு நான் இருக்க மாட்டேன். ஷைத்தான் சாட்டப்பட்டிருக்கானா என்ன அர்த்தம்? ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு சில தப்புகளை நம்ம பண்ணுறோமா இல்லையா, தப்பு தண்டாவை, அது ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு நாம் என்ன செய்யறோம், சில தவறுகள் நாம் செஞ்சிடறோம். இது மாதிரி நான் இருப்பதில்லை, எனக்கு கட்டுப்பட்டு தான் ஷைத்தான் இருப்பான். இந்த உதவியை அல்லாஹ் எனக்கு பண்ணியிருக்கிறான். ஆனால் ஷைத்தான் என்னோட தான் இருக்கிறான், எனக்கும் தான் ஒரு ஷைத்தான் இருக்கிறான் என்பதை நம்பி அவங்க என்ன செய்யல, மறுக்கல்ல. அல்லாஹ் இந்த வகையில் எனக்கு ஒரு உதவி செய்திருக்கிறான், எனக்கு அவன் கட்டுப்பட்டு நடப்பான் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஃபலா யமுர்னி இல்லா பிஹைர். இன்னும் சொல்றாங்க, எனக்கு கட்டுப்பட்டு நடப்பானா என்ன பொருள்? நல்லதை தவிர எனக்கு கட்டளையிட மாட்டான். ஷைத்தானுடைய வேலை என்ன? நல்லது நமக்கு சொல்வதா? இல்லை, எல்லாம் எதிர்மறையாக சொல்வதுதான். கெட்டதைத்தான் அவன் என்ன செய்வான், நமக்கு சொல்லுவான், கெட்டதைத்தான் தூண்டுவான், கெட்டதைத்தான் நம்முடைய சிந்தனையில போடுவான். இது ஷைத்தானுக்கே உள்ள வேலை. ஆனா எனக்கு அல்லாஹ் நியமித்திருக்கிற அந்த ஷைத்தான் நல்லதை தவிர வேற எதுவும் என்ன செய்ய மாட்டான், எனக்கு ஏவ மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஷைத்தான், ஒரு மலக்கு இருக்கிறாங்க என்பதை நபி அவங்க என்ன செய்றாங்க, நமக்கு சொல்லி தர்றாங்க. விதிவிலக்கா நபி அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஷைத்தான் நல்லதை மட்டும் நபிக்கு என்ன செய்வான், கட்டளையிடுவான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு என்ன செய்து உணர்த்துகிறது. இது முஸ்லிமில் 5421வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இப்போ இந்த ஹதீஸின் அடிப்படையில் இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தாச்சு, இப்போ நீங்க இறந்தாச்சு, நான் இறந்தாச்சு. அப்போ எனக்கென்று படைக்கப்பட்ட அந்த ஷைத்தான், எனக்கென்று அல்லாஹ் நியமித்திருக்கிற அந்த மலக், அவங்களாம் இறந்து போவாங்களா? அவங்களாம் இறக்கல. ஷைத்தானும் இருக்கிறான், மலக்கும் இருக்கிறாங்க. நான் தான் இறந்து போறேன். ஏன் உயரத்தை அல்லாஹ் என்ன செய்றான், கைப்பற்றான். அப்போ எனக்கென்று இருக்கக்கூடிய அந்த ஷைத்தான், எனக்கென்று இருக்கக்கூடிய இந்த மலக்கு என்னை விட்டு என்ன செய்வாங்க, பிரிஞ்சிருவாங்க, என்னை விட்டு பிரிந்து விடுவார்கள். பிரிஞ்சிட்டான். அப்போ எனக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த ஷைத்தான், என்னை விட்டு பிரிந்து போன அந்த ஷைத்தான், அவங்க தான் வேற ஆள் மேலே போய் என்ன செய்றாங்க, உட்காந்துக்கிட்டு இல்லாத சேட்டை என்ன செய்றாங்க, பண்றாங்க. அதுதான் பேய், அதான் பிசாசு, அதான் பேய். எவன் தற்கொலை பண்ணாலோ, அல்லது எவன் சாராயத்தை குடிச்சு செத்தானோ, அல்லது எவன் தன்னைத்தானே குத்தி செத்து போனானோ, அவனுக்குன்னு ஒரு ஷைத்தான் இருப்பான்ல, அவளுக்குன்னு ஒரு ஷைத்தான் இருப்பான்ல. அப்போ அந்த அவள் செத்து போய்விட்டாள், அவன் செத்து போய்விட்டான். அவளுக்கும் அவனுக்கும் இருந்து அந்த ஷைத்தான் என்ன செய்யறான், அவளிடமிருந்து அவனிடமிருந்து பிரிந்து அந்த ஷைத்தான் அந்த வீட்டில் உள்ளவங்க மேலே என்ன செய்றாங்க, அவன் தங்கச்சிக்காரிட்டையோ அல்ல அக்காக்காரிட்டையோ மகள்கிட்டையோ அல்லது கிளவிட்டையோ குமரன்ட்டையோ வந்து என்ன, அவங்க இல்லாத சேட்டை என்ன செய்றாங்க, பண்றாங்க. அவங்க தான் என்ன செய்றாங்க, வழக்குக்கு மாற்றமாக தலைவரி போலமா என்ன செய்றாங்க, பேய் ஆடுற மாதிரி, பிசாசு ஆடுற மாதிரி என்ன செய்றாங்க, ஆடுறாங்க. அப்போ இது இருக்கத்தான் செய்யுது, இது இருக்கத்தான் செய்யுது. போன உயிர் திரும்பி வர்றதில்லை, போன உயிர் போனதுதான், அது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. ஆனா அந்த உயிர் தான் போயிருக்கோடைய தவிர அந்த உயிர் உலகத்தில் வாழும்போது உடன் இருந்த ஷைத்தான் போகவில்லை, மலக்கு போகவில்லை. அப்போ ஷைத்தான் மலக்கு இங்கே தான் இருக்கிறாங்க. இவங்க தான் அண்டை வீட்டில் அல்ல அந்த வீட்டில் பக்கத்துக்காரன் நண்பன் இவங்கள்ட்ட என்ன செய்றாங்க, இல்லாத சேட்டை என்ன செய்றாங்க, பண்றாங்க. அதனால சகஜமாக இருக்க வேண்டிய அந்த மனிதன், அந்த மனுஷி, அவங்க என்ன செய்றாங்க, தன்னிலை மறந்து அவங்க என்ன செய்றாங்க, இல்லாத பொல்லாத என்ன செய்றாங்க, செய்கிறாங்க. அதனால நம்ம என்ன செய்றோம், அவன் பேய் பிடிச்சிருச்சு, அவன் கிளவி செத்தாள், அந்த கிளவி மேலே வந்துட்டான், ஏன்னா இவன் குமரன் செத்தாள், அந்த குமரன் இவன் மேலே வந்துட்டான் என்று என்ன நாம சொல்றோம். என்று இந்த பேய் பிசாசு இருக்கு என்று சொல்லக்கூடியவர்கள் அவங்க இந்த ஹதீஸ ஆதாரமாக வைத்து இருக்குது, இந்த ஹதீஸ் ஆதாரமாக வைத்து பேயும் இருக்குது, பிசாசும் இருக்குது.
என்று சொல்கின்றார்கள். இதற்கு இன்னொரு குர்ஆனுடைய வசனத்தையும் என்ன செய்றாங்க, இதற்கு சான்றாக என்ன செய்றாங்க, காட்டுறாங்க. என்ன சான்று? 2ஆம் அத்தியாயம் 275வது வசனம். அல்லாஹ் வட்டியை பற்றி என்ன செய்றான், சொல்லி காட்டுகிறார். வட்டி என்ன முற்றாக தடுக்கப்பட்ட ஒன்று. வட்டி முழுவதுமாக ஹராம், தடுக்கப்பட்டது. இந்த வட்டியை பற்றி அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வரும்போது, அல்லதீன யகுலூன ரிபா, வட்டியை யார் உண்கிறார்களோ, லா யகுமுன இல்லா கமா யகுமுல்லதி யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், அந்த வட்டியையே தொழிலாக கொண்டு, வட்டியையே மூலதனமாக கொண்டு, வட்டியிலேயே சாப்பிட்டு, வட்டியிலேயே வளர்ந்து அப்படியே எவன் செத்து போகிறானோ அவனும் நாளை மறுமை என்ன செய்வான், எழுப்பப்படுவான். அவன் எப்படி எழுப்பப்படுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான், இல்லா கமா யகுமுல்லதி யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். ஷைத்தான் ஒரு மனிதனை தீண்டினால் எப்படி அவன் எழுந்திருப்பான், பேய் பிடிச்ச மாதிரி என்ன செய்வான், உதயகுடியிலிருந்து அவன் எழுந்திருப்பான். உதயகுடியிலிருந்து பேய் அரைஞ்ச மாதிரி என்ன செய்வான், எழுந்திருப்பான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ அல்லாஹ் அப்படி சொல்லல, பேய் அரைஞ்ச மாதிரி எழுந்திருப்பான்னு சொல்லி சொன்னா அப்போ பிசாசு பிடிக்குன்னு தானே அர்த்தம், பேய் மேலே ஏறுன்னு தானே அர்த்தம் என்று அந்த முன்னால சொன்ன அந்த ஹதீஸுக்கு ஆதரவாக இந்த வசனத்தில் ஷைத்தான் மேலாடுகிறான், பேய் மேலாடுது, அப்ப பேய் பிடிக்குது என்று அல்லாஹ்வே சொல்லும்போது, அப்ப இந்த மனிதனோடு வாழ்ந்த அந்த ஷைத்தான் மனிதன் இறந்ததற்கு பிறகு, மனுஷி இறந்ததற்கு பிறகு அவங்களுடைய உடல்ல இருந்து பிரிந்திருக்கக்கூடிய இந்த ஷைத்தான் அடுத்தவங்க உடல்ல போய் ஊடுருவி அவங்க என்ன செய்றாங்க, இது மாதிரியான பேய் சேட்டை பிசாசு சேட்டை என்ன செய்றாங்க, பண்றாங்க. இது அல்லாஹ்வே சொல்லித்தானே இருக்கான் என்று எதை ஏத்துக்கிறாங்க, போன உயிர் திரும்பி வராது என்பதை ஏற்றுக்கொண்டு இருக்கிற பேய் பிசாசை ஆதரிப்பதற்காக வேண்டி இதை என்ன செய்றாங்க, தங்களுக்கு ஆதாரமாக என்ன செய்றாங்க, எடுத்துக் கொள்கிறார்கள். ஷைத்தான் ஒரு மனிதனுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த ஷைத்தான் பிடித்தால் எப்படி எழுந்திருப்பானோ அப்படி எழுந்திருப்பான் வட்டியை உன்றவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதுல வரக்கூடிய வாசகம் என்ன, இல்லா யதஹப்பத்து லா யகுமுல்லதி யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், மினல் மஸ் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஷைத்தான் தொட்டவனை போன்று, ஷைத்தான் தீண்டியவனை போன்று எழுந்திருப்பான் என்பதற்கு மஸ் என்கிற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்துறான். இந்த மஸ் என்கிற, இந்த மஸ் என்று சொன்னால் தொடுதல், தீண்டுதல் என்று பொருள். மஸ்னா என்ன, தொடுதல், தீண்டுதல் என்ற பொருள். இந்த பொருளில் குர்ஆன்ல வேறு 2 இடங்கள்ல அல்லாஹ் என்ன செய்றான், பயன்படுத்துகிறான். அதுல ஒரு இடம் என்னன்னு சொல்லி சொன்னா, வதுகுர் அபதனா அய்யூப் இது நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய ஷைத்தானு பினுஸ்பின் வ அதாப். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்லி காட்டுறாங்க, வதுகுர் அபதனா அய்யூப், நபியே நம்முடைய அடியான் அய்யூபை நீங்கள் நினைத்து பாருங்கள். அய்யூப் என்கிற இறை தூதரை அல்லாஹ் நபிக்கு என்ன செய்றான் சொல்லி அவரை கொஞ்சம் எண்ணி பாருங்க. வதுகுர் அபதனா அய்யூப இது நாதா ரப்பஹு, அவர் தன்னுடைய ரப்பை அழைத்து பிரார்த்தனை செய்தார். ரப்பே அன்னி மஸ்ஸனிய ஷைத்தான், இங்கே அந்த மஸ்ங்கிறது வருது, மஸ்ஸு ஷைத்தான். அன்னி மஸ்ஸனிய ஷைத்தான், ஷைத்தான் என்னை தீண்டி விட்டான், ஷைத்தான் என்னை தீண்டி விட்டான். பினுசுபின் வ அதாபின், எதனால் என்னை தீண்டி விட்டான், எனக்கு கஷ்டத்தையும் எனக்கு வேதனையையும் தந்து ஷைத்தான் என்னை தீண்டி விட்டான். ரப்பே என்ன நீ காப்பாத்து அப்படின்னு சொல்லி அவர் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்தார். அதை நீ நினைத்துப்பார் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்றாங்க. அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் 41வது அத்தியாயம் 38வது வசனம் குர்ஆன்ல, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தனக்கு ஏற்பட்ட அந்த நோயை, தனக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டத்தை அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிற போது எப்படி சொல்லி முறையிடுறாங்க, என்னை ஷைத்தான் சிரமத்தாலும் நெருக்கடியாலும் கஷ்டத்தாலும் என்னை தீண்டி விட்டான் என்று என்ன செய்கிறார், அல்லாஹ்விடத்தை சொல்லி முறையிடுகிறார். அப்ப ஷைத்தான் அய்யூபை தீண்டி விட்டான் என்று சொன்னால் அய்யூபுக்கு பேய் பிடிச்சிச்சான் அர்த்தம்.
ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஆனா ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. அன்னி மஸ்ஸனிய ஷைத்தானு பினுஸ்பியும் அதாப் அப்படிதான் சொல்றாங்க. எப்படி வட்டி உன்றவனுக்கு அல்லாஹ் பயன்படுத்துறானோ, இல்லா கமா யகுமுல்லதி யதஹப்பத்து ஷைத்தானு மினல் மஸ்ங்கிற வார்த்தை, ஷைத்தான்ங்கிற வார்த்தை, அதே வார்த்தை தான் இங்க என்ன, வதுகுர் அபதனா ஐயூப இது நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய ஷைத்தானு பினுஸ்பியும் அதாப் என்று, இதே மஸ்ஸு ஷைத்தான், ஷைத்தான் என்னை தீண்டி விட்டான் என்று ஐயூப் நபி என்ன செய்றாங்க, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்றாங்க. அப்ப ஐயூப் நபி செய்த அந்த பிரார்த்தனை, எனக்கு பேய் கொடுத்துருச்சு, அல்லாஹ் என் மேல உள்ள இந்த பேயை நீ ஓட்டு என்கிற அர்த்தத்துல சொன்னாங்க இல்ல. ஆனா என்ன செய்றாங்க, இந்த வசனத்தை பேய் பிசாசு பிடிக்குது என்பதற்கு ஆதாரமாக சொல்லக்கூடியவர்கள் அந்த முந்திய வசனத்தோடு அதற்கு முந்திய அந்த ஹதீஸோடு இணைத்து, அப்ப ஷைத்தானுடைய தீண்டுதல், ஷைத்தானுடைய தாக்கம் ஒன்று இருக்குது என்பதை இதெல்லாம் சொல்லத்தானே செய்து, அப்ப அந்த ஷைத்தானுடைய தாக்கம் தான் பேய் பிசாசு என்று என்ன செய்றாங்க சொல்றாங்க. இந்த ஆதாரம் அவர்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறது. அப்ப ஐயூப் நபிக்கு பேய் பிசாசு பிடிச்சிருக்கு என்று என்ன செய்யணும், சொல்லணும். இப்போ பேய் பிசாசு பிடிச்சிருச்சுன்னா ஒரு சாதாரண மனிதன் இருக்கிற நிலையையும் தாண்டி அவங்க அப்நார்மல் ஆயிடுவாங்க. எதை பேசணுமோ அதை பேச மாட்டாங்க, எதை பேசக்கூடாதோ அதை பேசுவாங்க, எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டாங்க, எதை செய்யக்கூடாது அதானே. பேய் பிடிச்சவங்களாம் நம்ம செய்யக்கூடாது சேட்டையை பார்க்குறோமா இல்லையா, அவங்க எல்லாம் ஏட்டி முடியா என்ன செய்யறோம். அப்போ ஐயூப் நபி வந்து ஏட்டி முடியா இருந்தாங்கன்னு சொல்ல வர்றாங்களா? இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த அந்த ஷைத்தான் நபி அவளுக்கு கட்டுப்பட்டுத்தானே வந்து இருந்தான். நபி அவங்க இறந்தாச்சு, நபி அவங்க இறக்கலன்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்களா? இல்லை. பேய் பிசாசு இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க கூட நபி அவங்க இறந்தாச்சுன்னு செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்போ நபி அவர்களோடு இருந்த, நபிக்கு கட்டுப்பட்டு இருந்த அந்த ஷைத்தான் இப்போ யார்கிட்ட இருக்குது? வேற ஒரு ஆள்கிட்ட இருந்து அந்த வேற ஒரு ஆளுக்கு அந்த ஷைத்தான் கட்டுப்பட்டு வேறொரு ஆளுக்கு அந்த ஷைத்தான் நல்லதை மட்டுமே ஏவி கொண்டிருக்கணுமா இல்லையா? அந்த ஷைத்தான் நபியோடு போகல, ஷைத்தான் இறக்கல, நபியோடு இருந்த ஷைத்தான் இறக்கல, நபியே இறந்து போனாங்க. அப்ப இப்படியெல்லாம் என்ன அவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரம் அவர்களுக்கு எதிரான கேள்விகளைத்தான் என்ன செய்கிறது, முன்வைக்கிறது. அப்ப இதை வைத்துக்கொண்டு பேய் ஒரு மனிதன் மீது நிழலாடுகிறது. அதாவது ஒரு மனிதனுக்கு என்று முடிவு செய்யப்பட்டு சாட்டப்பட்டிருக்கிற அந்த ஷைத்தான் தான் பேயாக மனிதன் மீது என்ன செய்கிறான், நிழலாடுகிறான் என்று சொல்வது என்பது அது அறிவுக்கு பொருத்தமற்றது, அது ஏற்புடையதல்ல. இந்த ஆதாரம் அவர்களுக்கு எதிராகத்தான் என்ன செய்கிறது இருக்கிறது. அல்லாஹ் உயிரை கைப்பற்றி விட்டால் முடிந்தது. இந்த உலகத்தோடு அந்த உயிருக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஏன், கண்ணுக்கு புலப்படாத ஒரு மிகப்பெரிய திரையை அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த உலகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் அல்லாஹ் ஏற்படுத்தியதற்கு பிறகு அதை தாண்டி எந்த உயிரும் இந்த உலகத்திற்கு வந்து எவரிடத்திலும் எந்த வேலையும் காட்டுவதில்லை என்பதைத்தான் இஸ்லாம் அழுத்தமாக என்ன பதிய வைத்திருக்கிறது. ஆதலால் விசித்திர படைப்பாக இருக்கக்கூடிய ஷைத்தானுக்கு இந்த வேலையா, இதுதான் வேலையா, அல்லது அவங்களுக்கு என்னதான் வேலை என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாட்களில் நாம் என்ன செய்யலாம் தெரிந்து கொள்ளலாம்.